பிரவீன் அப்படின்ட்டு. நான் இங்கே தான் லோக்கல் இருக்கேன். ஸோ எம்ஜிஆர் சினிமா ரிலீஸ் ஆகிற டைம்ல நாங்கள் பொருந்தே இருக்குல்ல, அவர் ரிலீஸ் சினிமா ஒன்று கூட பார்த்தது இல்லை. ஸோ அதால வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து நிறைய எம்ஜிஆர் சினிமா ரிலீஸ் ஆகின்னு வந்துட்டு இருக்கு. ஸோ அதுல இந்த உலகம் சுற்றும் வாலிபன் பார்த்தேன். அந்த சினிமா பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை சினிமா ரிலீஸ் பண்ணாங்க, அன்பே வேறு ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் டேவே வந்து பாக்குற ஒரு கிரேஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த சினிமாக்கு எல்லாம். ஸோ அன்னிலேருந்து எம்ஜிஆர் சினிமா எது ரிலீஸ் ஆனாலும், ஏன்னா நாங்கள் பார்க்காத சினிமான்றதால ஒரு ஏதாவது இருக்கும் அவர் சினிமாவில் அப்படின்றது எல்லாம் டாக் இருக்கு. ஸோ அதால எந்த சினிமா ரிலீஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்க்கறது வழக்கமா பிரச்சனை இருக்கும். இப்போ இல்லை சார், இப்போ ஃபோன் வசதி அது இருக்கிறப்ப கூட ஜனங்க இவ்வளோ ஆரவாரமா திரையரங்கம் முற்றுகிறாங்கன்னா இதனுடைய காரணம்? அது நிஜமா உண்மையை சொல்ற பாருங்க, நான் எம்ஜிஆர் ஃபேன் இல்லை. எம்ஜிஆர் சினிமா பார்த்துட்டு ஏன் என்ன இது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சினிமா, இது இவ்வளோ நல்லா இருக்கு சினிமா, மியூசிக் ஆகட்டும், பாடல்கள் ஆகட்டும், ஃபைட்டிங் ஆகட்டும், எல்லாமே ஒரு மாதிரி புதுமையா இருக்கு. ஸோ அதால இதுக்கப்புறம் கூட இப்போ நினைத்தது முடிப்போம் சினிமா வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கூட எந்த சினிமா ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குவோம்னு சொல்றேன். தேங்க்யூ சார். உங்களுடைய